புதிதாக வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. ஆணையரவு உப்புளம் முன் வெடித்த போராட்டம், குவிக்கப்பட்டுள்ள காவல்துறை. சீனாவை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் பீதியில். வாகன இலக்கத்தகடு பற்றாக்குறை காரணமாக ஏப்ரல் 28 முதல் இலக்கத்தகடுகள் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த அறிவிப்பை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். இலக்கத்தகடுகளே அச்சிட்ட நிறுவனத்துடனான ஒப்பந்தம் முறிவடைந்து விட்டதாகவும் புதிய நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்படும் வரை எண் தகடுகள் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி புதிய வாகன பதிவுகள் மற்றும் பிற பதிவு உரிமையாளர்கள் திணைக்களத்துடன் ஒப்புதலுடன் தற்காலிக இலக்கத்தகடுகளை பயன்படுத்த அனுமதிக்கப்படுவார்கள். இந்த தற்காலிக நடைமுறை குறித்து காவல்துறை மற்றும் அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வாகன உரிமையாளர்கள் எந்த தடையும் இல்லாமல் வாகனங்களை செலுத்த முடியும். ஆணையரவு உப்பள தொழிலாளர்களின் போராட்டத்தை அடுத்து குறித்த பகுதியில் அதிகளவிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் தொடர்ச்சியாக இன்று 16 போராட்டம் இடம்பெற்ற நிலையில் அங்கு பெருமளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் போராட்டத்தை தடை செய்யுமாறு கோரி நீதிமன்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆணையரவு தேசிய உப்பளத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பல்வேறு பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். குறித்த கவனஈர்ப்பு போராட்டமானது இன்றைய தினம் 14 ஆணையரவு உப்பளத்திற்கு முன்னால் இடம்பெற்றது. குறித்த கவனஈர்ப்பு போராட்டமானது இன்றைய தினம் ஆணையரவு உப்பளத்திற்கு முன்னால் இடம்பெற்றது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில் ஆணையரவு உப்பளத்தில் தற்போதுள்ள பொது முகாமையாளர், முகாமைத்துவ பிரிவினர், உதவி முகாமையாளர், மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட பலர் எம்மை பழிவாங்குவது போல் செயல்படுகின்றனர். எமக்கு உரிய வகையில் வேலைகளை வழங்குவதில்லை. எமக்கான மருத்துவ வசதிகள் உப்பளத்தில் இல்லை. குடிநீர் பிரச்சினை காணப்படுகிறது. குடிநீரை வெளியே உள்ள தாங்கியில் இருந்துதான் உள்ளே எடுத்துச் செல்ல வேண்டும். மதியம் 10 மணி ஆனதும் நாங்கள் எடுத்துச் செல்லுகின்ற குடிநீரோ அல்லது தாங்கியில் உள்ள குடிநீரோ மிகவும் சூடாகி காணப்படும். ஆகையால் நாங்கள் அதனை குடிக்க முடியாத நிலையில் காணப்படுகிறது. இந்த மாதம் தொடங்கி இதுவரை எமக்கு 4 நாட்களே வேலை வழங்கப்பட்டது. 10 நாட்கள் வேலை இல்லாமலே இருக்கின்றோம். இதைவிட இந்த மாதம் வேலை செய்யாத ஊழியர்கள் கூட காணப்படுகின்றனர். ஒரு ஊழியர் உப்பளத்தில் வேலை செய்யும் போது இறந்தால் கூட எமது பணத்தில் தான் அவரது சடலத்தை கொண்டு செல்ல வேண்டும். அவரது கண்ணீர் அஞ்சலி பத்திரிகைகள் கூட எமது பணத்தில் தான் வெளியிட வேண்டுமே தவிர நிறுவனம் எமக்கு எந்த விதமான கொடுப்பனவுகளும் வழங்காது. சீனாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலநடுக்கமானது இன்று 16/5/2025 அதிகாலை யுனன் மாகாணம் குன்மிங் நகரை மையமாக கொண்டு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது ரிக்டர் அளவுகளில் 4.6 பதிவாகியுள்ளது. குறித்த நிலநடுக்கத்தின் போது கட்டடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்து வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேத விபரங்கள் தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து பச்சை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.